பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை 2 மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதுரை ஒன்று. அவர் ஒரு 10 நாள் கெடு வச்சிருக்கார். கெடு காலமா கேடு காலமானு தெரியாது. எம்ஜிஆர் கூட தன்னை எதிர்த்து இருந்த எஸ்டிஎஸ் அவங்களெல்லாம் மறுபடியும் கட்சியில் சேர்த்துட்டாரு. அம்மா கூட காளிமுத்து ஆரம்பி இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்கன்னு. ஆனால் எடப்பாடியார் அப்படி இல்லை. அவங்கெல்லாம் எய்தர் பார்ன் லீடர்ஸ் ஆர் க்ரோன் லீடர்ஸ். இவர் ட்ரஸ்டட் லீடர். அப்போ ட்ரஸ்டட் லீடருக்கு எப்பயுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். செங்கோட்டையன் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது இபிஎஸ் மேலே அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம். மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். இன்னைக்கு ஒரு செங்கோட்டையன் பேசியிருக்கார். அடுத்த 10 நாள் கழிச்சு இன்னும் 2 பேர் பேசுவாங்க. இது பெருசாகிட்டே தான் போகும். இல்ல இன்னும் 2 பேருங்கிறது யாரா? அந்த 6 பேர்ல யார் வேணாலும் இருக்கலாமே. பாஜகங்கிற தனிப்பட்ட அந்த கட்சிக்கான பலமா தமிழ்நாட்டில் அவங்க என்ன பார்ப்பாங்க? அதிமுக ஒன்றிணைன்னு நினைப்பாங்களா அல்லது இப்படியே இருக்கட்டும்னு நினைப்பாங்க? பிஜேபி வந்து எப்பவுமே ஒரு லாங் டேர்ம் யோசிக்கக்கூடிய கட்சி. வாட் நெக்ஸ்ட்? இல்லை, வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது நான் 2 விஷயமா தான் சொல்கிறேன். ஒன்று செங்கோட்டையனுக்கு வாட் நெக்ஸ்ட்டு, 2வது அதிமுகவுக்கு வாட் நெக்ஸ்ட், 3வது பிஜேபிக்கு வாட் நெக்ஸ்ட். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சமீபத்தில் திமுகவில் இணைந்திருக்கும் திரு மைத்ரேயன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அதிமுகவில் இருந்து சௌக்கியமானு கேட்டால் இருக்கிற இடத்துல இருந்தால் சௌக்கியம். அதையும் பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு மாதிரின்னு எடுத்துக்கலாமா? சரி சார். இப்போ ஒரு பேசு பொருளாக இன்னைக்கு இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறந்து பேசியது தான். அதிமுகவிலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதிமுக தலைமை என்ன செய்யணுங்கிறத டெல்லி தலைமை முடிவு செய்யுது, அதனால தான் நெருடல், நான் வெளியில் வர்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேச்சை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது டெல்லி தலைமை முடிவு செய்யும்னு நான் சொன்னதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னா, முதல்ல அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே ஏற்பட்ட கூட்டணி அதுவே ஒரு கட்டாய கல்யாணம். திடீர்னு அசெம்பிளி நடக்கிறது. எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் வந்து அன்றைக்கி அசெம்பிளிக்கு வரல. பார்த்தா திடீர்னு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ சிஎம் தான் அசெம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுறார். எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போயிருக்காரு. அது வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது போனது. அங்கே போனார். அவங்க கூப்பிட்டு தான் இவர் போயிருக்கணும் ஆப்வியஸ்லி, இல்லைன்னா இவராக போயிருக்க போகிறதில்ல. அதே சமயத்தில் இவர் போகிறத வந்து வெளியில் தெரிவிக்க விரும்பலை. அதனால் என்னாச்சு, நான் வந்து இப்போ ஏடிஎம்கே பார்ட்டி ஆஃபீஸ் பில்டிங்கை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போனார். ஸ்பெசிஃபிக்காக ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து டெல்லியில் வந்து யார முக்கிய நபர்களை உள்துறை அமைச்சரை பார்க்க போகிறதா சொல்கிறாங்களே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு டெல்லி டினை பண்ணுறாரு. சரி, அது கூட பரவாயில்ல இருக்கலாம். போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டார். அங்கே போனவர் கூட அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ரைட்டராக எல்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக போயிருக்கலாமே. 4 கார் மாறி என்னவோ 7 கடலுக்கு அப்பால் மாறி போகிற மாதிரி அப்படி ஒரு சீக்ரெட்டாக போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஆப்வியஸாகவே இவர் எதுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அன்றைக்கி உடனே வாங்கன்னு கூப்பிட்ருப்பாங்க. போயிட்டார். அங்கே வந்து அவர் சொல்லிப்பார், கிடையாது ஒழுங்காக வந்து கூட்டணிக்கு வந்து சேருங்கன்னு சொல்லி ஏதோ சில காரணங்களை சில விஷயங்களெல்லாம் சொல்லி நிர்பந்தம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கச்சு ஒரு லெவலில் வந்து கூட்டணி வந்த பிறகு அவர் இபிஎஸ் பிரச்சாரத்தை துவக்கிறாரு. போகிற இடங்கள்லாம் வந்து பார்க்கச்சு பிஜேபி அதிமுக காரங்க கூட்டத்துக்கு வராங்க, எந்த அளவுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு பிஜேபி காரங்களும் உற்சாகத்தோடு கொடி பிடிச்சிட்டு வந்து நின்றுடுறாங்க. அப்போ வந்து இவருக்கு என்ன ஆகுதுன்னா, மத்திய ஆட்சி அரசோட பலம் நம்ம கையில் இருந்ததுன்னா நாளைக்கு எலெக்ஷனில் உபயோகமாக இருக்கும். எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஒன்ஸ் இந்த மாடல் கோடு இன்சிஸ்ட் ஆன பிறகு சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். அது பல்வேறு விஷயங்கள் நான் டீல் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கூட அவர் ஒரு லெவலுக்கு இப்போ அட்ஜஸ்ட் ஆகிட்டார் பிஜேபியோட கூட்டணிங்கிறத. ஆனால் பிஜேபி சில விஷயங்களை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது முன்னாடி, அப்புறமா அவங்களும் விட்டுட்டாங்க. எடப்பாடி வந்தால் போகிறோம். சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, எல்லோரும் சேர்ந்து வரணும். ஈவன் 2021 அசெம்பிளி எலெக்ஷனில் கூட எல்லாரையும் இணைச்சிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக வரணும்னு தான் சொன்னாங்க. அப்புறமா இல்லை எடுத்து முடிஞ்சு போச்சு. இப்போது வந்து ஒரு முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு லெவலில் அந்த ஏப்ரல் மாதம் கூட்டணி அனௌன்ஸ் பண்ண பிறகு ஓபிஎஸ்ஓ டிடிவி அதெல்லாம் அவங்க உட்கட்சி விவகாரம், நாங்கள் இதை தள்ள மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அமித்ஷாவே சொல்லிட்டாரு.
அப்படி இருக்கச்சு அவங்க என்ன எடுத்து அவங்களையே நம்பி வந்த ஓபிஎஸ் டிடிவி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க வரலன்னா இவங்களுக்கு 18% வந்திருக்காது. அதே மாதிரி 3%லேருந்து 5% ஆகிருக்கலாம், 6% ஆகிருக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியிலேருந்து சுயேட்சையாக இந்த ஓபிஎஸ் வந்து 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். டிடிவி 3 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஓட்டு வாங்கியிருக்காரு. இங்கே ஏசி சண்முகம் ஓட்டு வாங்கியிருக்காரு, பாரிவேந்தர் ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் தே ஆர் பீப்புள் பை தெம்செல்ஸ். அந்த ஓட்டெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்ததுனால தான் 18% வருது. ஸோ ஆனால் அவங்கள நம்பி வந்தவங்க இவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸில் வர்றவங்க இபிஎஸோட அதிமுகவோட கூட்டணின்னு வந்த பிறகு அவங்களெல்லாம் நடுத்தரில் நிற்க வச்சுட்டாங்க. அப்போது பிஜேபியை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய இலக்கு 2029 தான் மெயினாக. பாஜகவோட நேச்சரே இப்படி தானே சார், பயன்படுத்திக்கிறது தேவையான நேரத்தில் அப்புறம் தூக்கி அதுக்கப்புறமா ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா இப்போது எலெக்ஷனுக்கு 6 மாதம் தான் இருக்குது. அப்போ எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாருமே என்ன நினச்சிருந்தாங்க, கிட்ட வரைச்சி சரி பண்ணுவாங்க. ஓபிஎஸும் அந்த மனநிலையில் தான் இருந்திருப்பார். எப்படியும் பிஜேபி வந்து ஒன்றா எல்லாரும் ஒன்றா நினச்சிருப்பார். அது நடக்கலை. பிரதமர் வராரு தமிழ்நாட்டுக்கு, தனியாக ஒரு 5 நிமிஷம் பார்த்து பேசணும்னு கூட அவர் கேட்கல. ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறது, ஏர்போர்ட்டில் ஒரு 15-20 பேர் லைனில் நிற்க போகிறாங்க. இவர் பொக்கையை கொடுத்தா முதல்ல ஹலோ ஓபிஎஸ் சவாரின்னு சொல்லிட்டு 10 செகண்டில் அவர் அடுத்த பர்சன்ட்டை போட போகிறார். அதுக்கு கூட பர்மிஷன் கொடுக்கல பிரதமர். அப்போ அந்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஓபிஎஸ்ஸையோ டிடிவியோ பார்த்துட்டா இபிஎஸ் வந்து அதிருப்தி ஆகிடுவார். இன்றைக்கி இபிஎஸ் அதிருப்திப்படுத்தக்கூடாது, அதிமுக கூட்டணி எப்படியாவது அப்படியே கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி எனக்கு, இப்படி அப்படியே கொண்டுட்டு போயிடணும்னு பாஜக நினைக்கிறாங்களா, அல்லது இபிஎஸ் ஏதாவது ஒரு டிமாண்ட் போட்டிருப்பாரா, கண்டிஷன் போட்டிருப்பாரா, அவங்களையெல்லாம் பார்க்கக்கூடாது கூட்டணியில் நம்ம இருக்கணும்? இது ரெசிப்ரோக்கலாக இருக்கும். சரி, இபிஎஸை பொறுத்தவரையில் அவங்களாம் வந்தால் தனக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறார். அதனால் அவங்கள கூட நான் உங்கள் கூட வந்துட்டு நீங்கள் இனிமேல் அவங்களெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணாதீங்க, அவருடைய இது டேர்ம்ஸாக இருக்கலாம். அவங்கள பொறுத்தவரையில் ஒரு 22% 21% ஓட் பேங்க் இருக்குது. இவங்க வந்தாங்கன்னா நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் உபயோகமாகும். அது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதனால் அவங்க சொல்கிறதுக்கு அவங்க ஒத்துன்னு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து 2 கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடியது. ஒரு அமித்ஷாக்கும் இபிஎஸ்க்கும் இடையே உள்ள ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்கலாம். ஆனால் களத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்படியே யாரும் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி தேர்தலை ஜெயிக்கிறது? அதுவும் தென் மாவட்டங்களில் வந்து இன்றைக்கி சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், டிடிவி அவங்களாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த சமூகம் வந்து எப்படி இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கும்? ஒரு நயினார் நாகேந்திரன் அந்த சமூகத்தை சேர்ந்தவருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சமூகம் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நயினார் நாகேந்திரனையும் ஓபிஎஸ் டிடிவி எனக்கு ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியுமா? டிடிவி வந்து கோல் வச்சுக்கிட்டு இருக்குச்சு, நயினார் நாகேந்திரன் அவர் காலடியில் கீழே உட்காந்துருந்தவர். ஓபிஎஸ்சி இருந்தவர் தான் சேர்மன் சார் தான் இவர் கூப்பிடுவார். அப்படி இருக்கச்சு ஒரு சமுதாய ரீதியாக ஓரளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேர்தலை சந்திக்கச்சு. அப்போ வந்து அந்த தேர்தல் நிச்சயமாக அடுத்த எலெக்ஷனில் வந்து அதிமுக ஆட்சிக்கு வராதுன்னு இப்போவே அவங்களுக்கு கண் முன்னாடி தெரிகிறது. அதனால தான் ஒன்று சேர்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். 6 மாதத்துக்கு முன்னாடியே 6 முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து இபிஎஸ்ஸை போய் பார்த்து இதை வலியுறுத்துறாங்கன்னு. அப்போ பரவாயில்ல, ப்ரெஸ்லையும் வந்தது, மீடியாலேயோ சோஷியல் மீடியாலெல்லாம் வந்தது. அப்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் இபிஎஸ் உட்காந்துருக்கார். ஒரு பக்கத்தில் நத்தம் விஸ்வநாதன், இன்னொரு பக்கம் வேலுமணி. ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க, இது மாதிரி சீனியர் மினிஸ்டர்ஸ் உங்களை கேட்டாங்களான்னு. அப்படிலாம் ஒன்றுக்கு யாருமே பேசலை, இதை இவங்க 2 பேர் பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்கள கேட்டுங்கன்னு அப்படி பகிரங்கமாக வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னார். இப்போ பொய்ங்கிறது இப்போ தெளிவாயிடுதுல்ல. அவங்களும் அமைதியாக இருந்தாங்க. இவரும் வந்து சொல்கிறாரு யாரும் அப்படிலாம் சந்திக்கலை, அதே அதை பற்றி பேச்சே வரலைங்கிறாரு. இன்றைக்கி செங்கோட்டையன் போட்டு உடைச்சிட்டாரு. அப்போது இதில் என்ன தெரியுது? இப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்கார். அவர் ஒரு 10 நாள் கெடு வச்சுருக்கார். அது கெடுகாலமாக கேடுகாலமானு தெரியாது. நாள் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மேற்கொண்டு அது எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத பொறுத்து. யாருக்கு கேடு, யாருக்கு கேடு காலம்? இபிஎஸ்க்கு கெடு, அதிமுகவுக்கு கேடு. ஏன்னா இந்த கெடுவை வந்து நிச்சயமாக இபிஎஸ் ஏற்றுக்க மாட்டார், ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர், ஒரு சீனியர் தலைவர், அவர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஏற்கனவே இத்தனை நாளாக வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அவர் மறுபடியும் இன்றைக்கி உடனே இந்த 10 நாள் கெடுவுக்காக அவர் சேர்த்துட முடியும். அப்படி சேர்த்துட்டாருன்னா இபிஎஸ் வந்து ஒரு வீக் லீடர்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவார். அதனால் அவர் அதை ஏற்றுக்க மாட்டார். அப்போ அவர் ஏற்றுக்காத போது என்ன ஆகும்? இன்றைக்கி ஒரு செங்கோட்டையன் பேசியிருக்கார், அடுத்த 10 நாள் கழிச்சு இன்னும் 2 பேர் பேசுவாங்க.
இது பெருசாகிட்டே தான் போகும். இல்ல இன்னும் 2 பேருங்கிறது யாரா? அந்த 6 பேர்ல யார் வேணாலும் இருக்கலாமே, தெரியாது நமக்கு. அல்ல அன்னைக்கு அமைதியா கூட உட்கார்ந்திருந்தாங்க நீங்க சொன்னீங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து 1 வருஷம் இருக்கு எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இப்போ இன்னைக்கு இன்னும் 6 மாசம் தான் தேர்தல்னு வரைச்சு. அவங்களெல்லாம் சேர்க்காம தேர்தல் நடத்தா நம்மளால ஜெயிச்சு வர முடியாதுன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கலாம். தெரியாது நமக்கு அது. ஆனா சார் இப்போ செங்கோட்டையன் இன்னைக்கு பேசுவார்னு ஒரு போன வாரம் யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப செங்கோட்டையன் பேசுறது கூட பின்புலத்துல யாராவது இருக்காங்களா சார்? இயக்குறாங்களா? இருக்கலாம். என்னுடைய ஃபீலிங் ஒரு கால் சசிகலா அம்மையார் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாகவே சொல்லியிருக்காங்க ஒன்றியணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஃபீல்டுக்கு வரணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது. அப்படி இருக்கச்சு அவங்களுடைய ஒரு இன்டைரக்ட் இன்ஸ்டிகேஷன் சொல்லலாம். அது எப்படி வேணும், அது கூட இருக்கலாம். ஒன்று. 2வது அவருக்கே கூட தெரியும்ல, ஒரு கடந்த ஒரு வருஷமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பவ் செங்கோட்டையன் வந்து இபிஎஸ்னுடைய குட் புக்ஸ்லேருந்து வெளியில் போயிட்டார். இன்ஃபேக்ட் செங்கோட்டையன் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அதில் 2 தொகுதிகள் இருக்குது. அந்த 2 தொகுதிகள்லையும் அவருக்கு தெரியாமலேயே நிர்வாகிகள் போடுறாங்க. அப்புறம் இவர் இப்போ ப்ரெஷரைஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மாற்றுறாங்க. அது ஒருத்தனும் இல்லாமல் கோபிச்செட்டி பாலத்தில் அடுத்த தடவை செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடையாது, உனக்கு தான் சீட்டு, நீ ரெடி ஆகிக்கோன்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்கு இபிஎஸ் சொன்னதாக பரவலாக தகவல் வருது. அப்போது இவருக்கே தோணலை, நம்ம இப்படியே வாய் மூடி இருந்தால் கிட்டே எலெக்ஷன் வச்சு லாஸ்ட் மினிட்ல சீட்டு கொடுக்காம போயிட்டேன்னா அப்போ என்ன பண்ணுறது, இப்போவே ரிவோல்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. சரி, இந்த டெட்லைன் வைக்கிறாரு, 10 நாளில் அவர் ஏற்றுக்க மாட்டார் இபிஎஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. வாட் நெக்ஸ்ட்? இல்லை, வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது நான் 2 விஷயமா தான் சொல்கிறேன். ஒன்று, செங்கோட்டையனுக்கு வாட் நெக்ஸ்ட்டு. 2வது அதிமுகவுக்கு வாட் நெக்ஸ்ட்டு. 3வது பிஜேபிக்கு வாட் நெக்ஸ்ட். செங்கோட்டையனுக்கு வாட் நெக்ஸ்ட்னா 10 நாளில் இவர் கொடுத்த கெடு அவர் கண்டுக்கலைன்னா அதுக்கப்புறமா இவர் சைலண்ட்டாக இருந்தாருன்னா போன தடவை மாதிரி புஷ்வான மாட்டார்னு தான் போயிடும். அது அவருக்கு பலன் தராது. அப்போ அவர் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஹி ஹேஸ் டு ரீச் அவுட் டு அதர் பீப்புள். ரீச் அவுட் டு அதர் பீப்புள் விதின் த பார்ட்டி ஆஸ் வெல் அஸ் அவுட் சைடு. இப்போ ஓபிஎஸ்சி, டிடிவி, சசிகலா அவங்களெல்லாம் பார்த்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி எல்லோரும் ஒருங்கிணைணும் பண்ணி எல்லோரும் சேரணும்னு சொல்லி அது தட் மே அல்டிமேட்லி ஈவன் லீட் டு போட்டி அதிமுக தெரியாது நமக்கு. இது வந்து செங்கோட்டையனுக்கு. ஏடிஎம்கே பார்ட்டின்னு சொல்லிச்சு இன்றைக்கி செங்கோட்டையன் நடந்ததான் நாளைக்கு நமக்கும் நடக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இவர் கட்டிட்டாரு. இப்போ இனிமேலுக்கு ஒவ்வொரு பூனையாக வெளில வர ஆரம்பிக்கும். 3வது பிஜேபிக்கு அவங்களும் யோசிப்பாங்க. இப்போது செங்கோட்டையன் பேசிட்டாரு, அவர் சைட்லைன் பண்ணுவாங்க. நாளைக்கு இன்னொருத்தர் பேசினார், எல்லாருமே சைட்லைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் இந்த அலையன்ஸ் கூட போனதுனால நமக்கு என்ன லாபம்னு பிஜேபியை நினைக்கலாமே. ஆனால் பாஜகங்கிற தனிப்பட்ட அந்த கட்சிக்கான பலமாக தமிழ்நாட்டில் அவங்க என்ன பார்ப்பாங்க? அதிமுக ஒன்றிணைன்னு நினைப்பாங்களா அல்லது இப்படியே இருக்கட்டும்னு நினைப்பாங்களா? அவங்க வந்து தேர்தலுக்காக குறுகிய கால கண்ணோட்டத்தில் பார்த்தா அதிமுக ஒன்றிணைன்னு நினைக்கலாம். ஆனால் பிஜேபி வந்து எப்போவுமே ஒரு லாங் டேர்ம் யோசிக்கக்கூடிய கட்சி. இப்போது பிஜேபிக்கு 2% இருந்தது. அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா அது ஒரு 5%, 6% கூட ஆகிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அதனுடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகணும்னா எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகும்? ஏன்னா திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 40-45% ஓட்டு இருக்குது. அப்போது அதுலேருந்து 1% கூட இவங்களால் வாங்க முடியாது. இப்போ விஜய்க்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வரப்போகிறது, நாம் தமிழருக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி வரணும்னா அதிமுக ஓட்டு பேங்க்லேருந்து வந்தால் தான் அவங்களுக்கு அடிஷ்னல் ஓட் பேங்க் வரும். அப்போது இந்த லாங்கர் ரேஞ்சில் பார்க்கச்சு ஏடிஎம்கே வீக்காக இருக்கிறது தான் அவங்களுக்கு லாபம்னு அவங்க நினைப்பாங்க. எந்த அரசியல் கட்சியுமே அப்படி தான் நினைக்கும். நீங்கள் வீக்காக அரசியல் எப்பயுமே ஒருத்தர் படி ஏறி போகிறான்னா கீழே இருக்கணும் மிதிச்சுட்டு தான் மேலே ஏறி போகிறோம். சரி, இதே சமயம் சரி இபிஎஸ் தயங்குறதுக்கு என்ன காரணம்? இப்போ ஒன்றிணைந்தால் இவங்க சொல்றதெல்லாம் என்ன? இப்போ செங்கோட்டையன் பேசுறதே என்ன? அதிமுக ஒன்றிணைந்தால் வெற்றி பெற முடியும், திமுகவை எதிர்க்க முடியும், ஆட்சியிலேருந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் ஏன் தயங்குறாரு? அதாவது அதிமுக ஒன்றிணைந்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது செங்கோட்டையன் போன்ற பல தலைவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பிரத்யட்சமான சூழ்நிலை, நடக்க போகிற தேர்தல் யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிறதுக்கான தேர்தல் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நடக்க போகிற தேர்தல் 2வது பிளேஸுக்கு யார், அதுக்கான தேர்தல். ஸோ அவருக்கு தெரியும் நிச்சயமாக நம்ம ஜெயிச்சு ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, குறைஞ்சபட்சம் எதிர்கட்சி தலைவராக வரலாமான்னு அவர் நினச்சிட்டு இருப்பார். அப்போது இந்த ஒன்றிணைகிறதுனால என்ன லாபம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பார். இன்னொன்று, எப்போவுமே ஒரு டால் லீடர் அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குது. அவங்க
எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. இப்போ உதாரணமாக இப்போ சொல்லுவாங்க, எம்ஜிஆர் கூட தன்னை எதிர்த்து இருந்த எஸ்டிஎஸ்ஸு அவங்களெல்லாம் மறுபடியும் கட்சியில் சேர்த்துட்டாரு. அம்மா கூட காளிமுத்து, ஆர்எம்பி இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்கன்னு. அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு தங்கள் மேலே இருந்த நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிற ஒரு ஆளுமை. ஆனால் எடப்பாடியார் அப்படி இல்லை. அவங்களாம் எய்தர் பார்ன் லீடர்ஸ் ஆர் க்ரோன் லீடர்ஸ். இவர் ட்ரஸ்டட் லீடர். அப்போ ட்ரஸ்டட் லீடருக்கு எப்பயுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இவங்களாம் வந்துட்டாங்கன்னா நாளைக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு என்னுடைய சீட்டுக்கு ஆபத்து வந்துடுமோ, ரொம்ப கஷ்டப்பட்டு இரட்டை தலைமையை மாற்றி ஒத்த தலைமைக்கு வந்தார். இப்போ அந்த ஒத்த தலைமையும் காலி ஆகிடுமோன்னு பயப்படுவார். அதனால தான் அந்த இப்போ அவர் அது மாதிரி பயப்படுறாரு அப்படின்னா அதுக்கான காரணங்களும் இருக்குமா? அதே மாதிரி தான் அமையுமா? இபிஎஸ் பயப்படுறாருங்கிறீங்க, எங்கே நமக்கு ஆபத்து வந்துருமோன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதனால அவர் பயப்படுறாரு அப்படிங்கிறீங்க. உண்மையிலேயே இவங்க சேர்ந்தா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அமையும். நான் அதை தான் சொல்கிறேனே. நான் 2017 ஓபிஎஸ் இந்த சோகால்டு தர்ம யுத்தம் நடத்துச்சு. நான் அவர் கூட இருந்துவேன். அப்புறம் நான் 2 அணிகளும் இணைஞ்சது. அப்போவே நான் ஒரு பதிவு போட்டேன். அந்த பதிவு இன்றைக்கும் எல்லா டிவிலையும் எல்லா இதில் டிஸ்கஷனில் சொல்லுவாங்க, அணிகள் இணைந்தன ஆனால் மனங்கள் இணையலன்னு. பதிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாரும் ஒன்றிணைஞ்சிட்டா கூட 2வது லெவலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ், கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க, அவங்கள்ட்ட அந்த இணக்கம் வராது. அந்த இணக்கம் வரணும்னா டைம் வேணும் அந்த ஜெல்லாகிறதுக்கு. அந்த டைம் இப்போ கிடையாது. இது லெஸ் தென் 6 months உங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இது நண்டு கதை தான் இருக்கும். அவன் தொகுதியில் அவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு இவங்க பார்ப்பாங்க, இவர் தொகுதியில் அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு அவங்க பார்ப்பாங்க. அல்டிமேட்லி ரிசல்ட் வராது. அது இட்ஸ் ஃபோர்கான் கன்க்ளூஷன். ஆயிருக்குன்னு சொன்னதுனால செங்கோட்டையன் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது இபிஎஸ் மேலே அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம். அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம்னு கேட்டால் இபிஎஸ் மாத்திரம் இருந்தார்னா அதை வச்சுட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது, போனி ஆகாது, இன்னும் நிறைய பேர் வரணும்னு அவர் நினைக்கிறார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தான். அப்போ எல்லாரும் இணைந்தால் கூட சிஎம் வேட்பாளர் இபிஎஸ் அதுல உறுதியா இருக்கிறாங்களா? இப்ப செங்கோட்டையன் பேச்சுல கூட எல்லாம் இணையணும்ங்கிறாங்க. ஒரு லெவலில் ஓபிஎஸ் கூட அதை சொல்லிட்டாரு. இவர் டிடிவி கூட முதல் சொல்லிச்சு எடப்பாடியார் சிஎம்மா இருக்குது, நான் பிரச்சாரம் பண்ண தயார்னு கூட சொல்லியிருக்காரு. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு பெரிய இது வரும்னு எனக்கு தோணலை. அப்புறம் என்ன பயம் இபிஎஸ்க்கு? இதை தாண்டி என்ன பயம்? அதுதான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் ஜெயிச்சு வந்துடுவேன், ஆட்சிக்கு வந்துடும், நான் தான் சிஎம்ங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா அந்த ரிஸ்க் எடுப்பார் அவர். ஆட்சிக்கு வர முடியாது, சிஎம் போயிடுதுன்னா வரப்போகிறதில்ல. அப்போ கட்சி அதுக்கப்புறமா மறுபடியும் தொடர் தோல்வி, 11வது தோல்வின்னு வரைச்சு அதுக்கப்புறமா கீழே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இப்போ இவர் தலைமையில் இருக்கிறனால தான் இவ்வளோ தோல்வி வந்திருக்கு, இவரை மாற்றிட்டு வேறு ஒருத்தர் தலைமை கொண்டு வா, சசிகலாவை தலைமையாக கொண்டு வா, ஓபிஎஸ் தலைமையாக கொண்டு வா, இல்லை டிடிவி ஏஜ் காரணமாக அவர் கொண்டு வா. அந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கு அந்த மாற்றங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கலாம். அதே சமயம் சார் இவங்க போட்டியா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அம்மையார், இப்போ செங்கோட்டையன்னு இணைஞ்சிட்டாங்க. இவங்க ஒரு அணியாக அடுத்து 10 நாள் டெட்லைன் ஒன்றும் செய்யலை, நம்ம செயல்படுவோம் அப்படின்னு பண்ணால் கூட அதுவும் அதிமுகவை வீழ்த்துறதுக்கான ஒரு வியூகமாக தானே அமையும் பிரிஞ்சா? கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். என்ன இப்போ 4 முனை போட்டின்னு இருக்கிறது 5 முனை போட்டி ஆகிடுவது. அப்போது முனைகள் அதிகமாக ஆளுங்கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கப்படுகிறது. 200+ சொல்கிறது அதுக்கு மேலேயும் போனாலும் போயிடும். சரி, நன்றி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். 10 நாள், அந்த 10 நாள் கேடா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. வணக்கம். பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை 2 மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தூண் மதுரை ஒன்று. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.